எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சிறந்த ஆளுமை. நடுநிலைமை என்று ஒன்று கிடையாது. சமனில்லாத சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது கிடையாது. நியூட்ரல் பொசிஷன் என்பது பொய், ஃபேக். ஒன்று ஆதிக்கம் செய்கிறவர்களின் பக்கம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கணும். ஏன்னா இங்க ஈக்குவாலிட்டி என்பதுதான் சோசியல் ஸ்ட்ரக்சர். இப்ப சமனற்ற ஒரு சமூக கட்டமைப்பில் எளியவர்களின் பக்கம் நிற்பது, பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது, சிறுபான்மையினரின் பக்கம் நிற்பது, வல்னரபிள் செக்ஷன்ஸ் அவர்கள் பக்கம் நிற்பது, மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் அவங்க பக்கம் நிற்பது, இதுதான் ஜென்யூன், இதுதான் நேர்மை, இதுதான் அறம், இதுதான் உண்மையிலேயே நடுநிலைமை. நான் ரெண்டு பக்கம் இருக்கிற ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் யுத்தம் நடக்கிற போது நான் ஆட்டு பக்கமும் பேச மாட்டேன், ஆட்டுக்குட்டி பக்கமும் பேச மாட்டேன், ஓனாய் பக்கமும் பேச மாட்டேன். நான் நடுவுல நிற்பேன்னு சொன்னா நீ ஓனாய்க்கு துணை போவதாக அர்த்தம். ஆட்டுக்குட்டி பலவீனமானது, ஓனாய் அடித்து சாப்பிட்டு விடும். ஓனாய் வலிமையானது. ஆகவே இந்த இடத்தில் ஒருவன் நேர்மையானவன், அறம் உள்ளவன், ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்காக பேச வேண்டும், அந்த பக்கத்தில் நிற்க வேண்டும்.